வணக்கம் நண்பர்களே. எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இது எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். சுமதி ட்ராவல்டு ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி. அப்புறம் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு சுமதி போகிறாங்க. என்ன ஸ்பீடில் போகிறாங்க? 475 மீட்டர் பை மினிட்டில் போகிறாங்க. The moment that Sumati reached point B, Rachana set off from point B to Rachana இங்கிருந்து point B to point C போகிறாங்க. எவ்வளோ? 1.6 times. அப்போ 1.6 times ஆஃப் 475 அப்படின்னா 760 மீட்டர் பை மினிட்ஸில் போகிறாங்க. போய் ரீச் த பாயிண்ட் சி. என்ன சொல்கிறாங்கனாக்க, த மொமெண்ட் Rachana set off from point B at a speed of 1.6 times the speed at which Sumati traveled and reached point C. அதாவது ரஷனா வந்து சுமதி போகிற ஸ்பீடில் மாதிரி 1.6 டைம்ஸ் அதிகமாக வேகமாக போயிருக்கா. 760 மீட்டர் பை செகண்டில் போயிருக்கா, சிக்கு போயிருக்கா. இஃப் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஏ டு சி, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 5.6 கிலோமீட்டர் அப்படி கொடுத்தாங்க. கொடுத்து and the time taken from when Sumati started from point A to when Rachana reached point C was 75 minutes. Total time எவ்வளவு? எல்லா டைம்ஸும் 75 minutes total time. What is the distance between AB? AB யோட distance என்ன? Distance between AB க்கு distance என்ன இருக்கும்? இதனுடைய distance கேட்குறாங்க. இதே கணக்கு புரிஞ்சதா? இது நார்மல் மெத்தட். நார்மல் மெத்தட் இப்படிதான் செய்யணும். இப்படி செஞ்சால் எக்ஸாமில் நம்ம என்ன செய்வோம்? பாஸ் பண்ண வாய்ப்பு கிடையாது. ஆனால் இப்படி செய்யக்கூடாது. இப்படிதான் சொல்யூஷன் இருக்கும், ஆனால் இப்படிதான் செய்யணும். இப்படி செஞ்சோமா கண்டிப்பாக நம்மளுக்கு என்னது டைம் ஆகும். அப்போ நம்ம பாஸ் பண்ணோட ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ எதுக்குன்னா ட்ரிக்ஸு படிக்கணும். இங்கே நார்மல் மெத்தடு ஷார்ட்கட்லேயும் இல்லை போட முடியும். ஷார்ட்கட்டுக்குமே டைமாக இருக்குது. இப்போ ஷார்ட்கட்டுக்குமே நான் போகலை. ஸோ நம்ம என்ன செய்ய, ஷார்ட்கட்டுக்குமே நான் போகலை. ஷார்ட்கட்டுக்கு நான் போகலை. அப்போ இந்த கணக்கை பொறுத்தளவில் ட்ரிக்ஸு தான், ஒன்றும் கிடையாது. இந்த கணக்கை பொறுத்தளவு ட்ரிக்ஸ். எவ்வளோ பெரிய சம்முன்னு பாருங்களேன். இவ்வளோ பெரிய சம்மை அதிகபட்சம் கணக்கு படித்து முடித்தவனையே 5 செகண்டில் நீங்கள் செஞ்சிடும். அவ்வளோதான், 5 செகண்ட். இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், 1 செகண்டில் பண்ணிடலாம். பார்த்தா ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ வித்தின் 5 செகண்டில் இந்த சம்மை போடணும் அப்படின்னா ட்ரிக்ஸால் மட்டுமே தான் முடியும். அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி நம்மளுக்கு என்ன போயிருக்காங்க பாருங்களேன். ஏபியோ டிஸ்டன்ஸ் என்ன வந்துருக்கு? 475 மீட்டர் பை மினிட். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 475 மீட்டர் போயிருக்குன்னு அர்த்தம். அந்த ஸ்பீடில் போகிறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு 475. அப்போ 475 இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 475 டிவைட் பண்ணணும், அல்லது 475 இங்கே இருக்க நம்பர் டிவைட் பண்ணணும். அப்போ 475 எது டிவைட் பண்ணும் பாருங்க. இப்போ 475 19 டிவைட் பண்ணுவாங்க பாருங்க. 475 டிவைட் பை 19 வருமா அப்படின்னா 2 19s are 38. 38 போச்சு அப்படின்னா 95. அப்போ 5 5 40 5 டைம்ஸ். அப்போ 19 டிவைட் ஆகுது, வாய்ப்பு அதிகம். இப்போ 20 டிவைட் ஆகுமா? பாயிண்டில் வரும், வராது. 18 டிவைட் ஆகுமானாக்க அதுலேயும் வராது. 17 டிவைட் ஆகாது. அப்போது ட்ரிக்ஸை பொறுத்தவரை ஏபி டிஸ்டன்ஸையும் கேட்குறாங்க. அப்போ ஏபியோட 475 மீட்டர் பை மினிட்ஸு எதால் டிவைட் ஆகுது அப்படின்னா 19 மட்டும்தான் டிவைட் பண்ணும். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸை கண்டிப்பாக டிவைட் பண்ணும். ஹோல் டிஸ்டன்ஸை வந்து 475 டிவைட் பண்ணும், அல்லது கீழே இருக்க நம்பர் மேலே டிவைட் பண்ணும், மேலே இருக்க நம்பர் கீழே டிவைட் பண்ணும். அதான மீனிங். நம்மளுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே மீட்டரில் கொடுத்துருக்காங்க, இது கிலோமீட்டரில் இருக்குது. ஏதோ ஒன்று மேலே இருக்கிற நம்பர் கீழே டிவைட் பண்ணும், கீழே இருக்கிற நம்பர் மேலே டிவைட் பண்ணும். அப்போ எந்த நம்பர் டிவைட் பண்ணுது அப்படின்னா 19 மட்டும்தான் டிவைட் பண்ணுது. அதனால் இதுக்கு ஆன்சர் 19. நார்மல் மெத்தட் வேண்டாம், ஷார்ட்கட் வேண்டாம், ட்ரிக்ஸு மட்டும் தெரிஞ்சால் போதும். கண்டிப்பாக உங்களால் வேலை வாங்க முடியும். அப்போ நண்பர்களே, நீங்கள் வேலை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக
நார்மல் மெத்தடு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. ஷார்ட்கட் கண்டிப்பாக படித்தாகணும். ஷார்ட்கட் படிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணால் தான் உங்களால் வேலையில் ஜெயிக்க முடியும். அதனால் இதுக்கு முழு காரணமாக ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருவோம், ட்ரிக்ஸ்க்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அதை நீங்கள் படிக்கணும், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சில பேர் சில பேர் என்ன பண்ணாங்க, வேறு இன்ஸ்டியூட்டில் சில பேர் டேரெக்டாக ஜாயின் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வர மாட்டேங்குது. சில பேருக்கு என்ன நினைக்க, வேறு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு திருப்பி இங்கே வரும்போது அந்த இன்ஸ்டியூட் என்ன பண்ணுறாங்கனாக்க, ஒன்று ஷார்ட்கட் சொல்கிறாங்க, இந்த ஷார்ட்கட்லேயே ஃபார்முலா வச்சு சொல்லி கொடுத்துறாங்க. இந்த சம்முக்கு ஃபார்முலா இதுப்பா, ஷார்ட்கட் ஃபார்முலா, இதுக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஷார்ட்கட் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருவாங்க. நாங்கள் என்ன செய்வோம், ஃபார்முலாலாம் சொல்லி தர மாட்டோம். 99% நோ ஃபார்முலா. இதுக்கு ஃபார்முலா படி, அதுக்கு ஃபார்முலா படி, அப்படிலாம் கிடையாது. 99% நோ ஃபார்முலா பேசிஸ் தான் அந்த மாதிரி நடத்துவோம் இல்லையா. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பூரா எக்ஸு ஒய்யா போட்டு வந்துடுறாங்க இல்லையா. இப்போ இங்கே நம்ம சொல்கிறது ஒன்றும் இல்லை, அதை ஏற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டாங்கனாக்க ஈஸியாக பாஸ் பண்ணிடுவாங்க, ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அவங்களால. வேறு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு நிறைய பேர் நம்ம இன்ஸ்டியூட்டு படிக்கிறாங்க. அப்படி படிக்கிறவங்க நம்ம சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாங்க, அங்கே படித்ததுனால ஓரளவு தெரியுது. இங்கே நம்ம இப்போ ஷார்ட்கட் சொல்லும்போது இன்னும் ஈஸியாக படிச்சுக்கிடுவாங்க. பட் அதை கடைசி வரையும் கொண்டு போனோம்னா, நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக வேகமாக நல்ல வேலை வாங்க முடியும். அது இல்லை சில ஸ்டூடெண்ட்ஸு நீ கற்றுக்கிட்டாங்களா, ஓகே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து தன் விருப்பம் போல் உட்காந்து படிக்கிறது. அது விருப்பம் வேணும், கண்டிப்பாக விரும்பி தான் படிக்கணும். இன்னொருத்தர் கைடன்ஸோடு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை நிச்சயம். ஆனால் திரும்ப சொல்கிறது, உங்களுக்கு எவ்வளோதான் நல்லா படித்தாலும் உங்களுக்கு பிடித்தமான யாராச்சும் ஒரு சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு நினச்சிங்கனாக்கா அவங்க சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறது இப்போ யோசிக்க மாட்டீங்க, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யோசிப்பீங்க. இப்போ யோசிச்சுட்டா உங்கள் லைஃபு கண்டிப்பாக பெரிய லெவலில் போகும். இல்லை அப்படின்னா சில பேர் அடிபட்டுட்டு அவர் சொன்னார் கேட்காம விட்டுட்டோமே அப்படிலாம் வருத்தப்படக்கூடாது பின்னால் போய். அதனால் நானாக இருந்தாலும் சரி, வேறு எங்கே போய் படித்தாலும் சரி, அங்கே யாராச்சும் உங்களுக்கு பிடிச்சவங்க இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதனால் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னொரு கைடன்ஸ், ஒரு வழிகாட்டியை வேலை வாங்கின தொட்டிக்கும் நீங்கள் அவங்க அந்த வழிகாட்டி சொல்கிற மாதிரி கேட்டுக்கிட்டீங்கன்னாக்க உங்கள் லைஃபு வெற்றி பெறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. வெற்றி நிச்சயம்தான், அது மாற்றக்கிறதே கிடையாது. ஆனால் உயிரை கொடுத்து படிக்கணும். வழிகாட்டியும் காட்டுவார், எந்த ஒரு டீச்சர்ஸுமே சொல்லி கொடுத்துருவாங்க, வழிகாட்டுவாங்க. அதை எடுத்துட்டு உட்காந்து கட்டுமே உழைச்சி போனாதே ஜெயிக்க முடியும். அதனால் சொல்லி கொடுத்தனாலேயோ வழிகாட்டினா மட்டும் பத்தாது, நீங்களும் படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். யாரையும் பிளேம் பண்ணக்கூடாது. வெற்றிக்கு முழு காரணம் நீங்கள் தான், அவ்வளவுக்கு நீங்கள் தான் உழைக்கணும். ஸோ நண்பர்களே, கண்டிப்பாக நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் நம்ம சேனல்ஸ் எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் மதுரை அண்ணா நகர் மற்றும் கருப்பாயனில் இருக்குது. நான் ஃபுல் டைமாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு மட்டுமே. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம், வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி.